இந்த டோஜி வச்சு எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, டோஜியோட கேண்டில் மட்டும் பார்க்காம, அதுக்கு முந்தின லிஸ்ட் ஆஃப் கேண்டில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ளை டோஜின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆணி மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்டில் வருது. டவுன் ட்ரெண்டில் வரும்போது செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த டிராகன் ஃப்ளை டோஜி வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஓப்பன் ப்ரைஸ் வந்து மேபி ஒரு ₹90 இருக்கலாம். க்ளோஸ் ப்ரைஸ் வந்து ஒரு ₹95 இருக்கலாம். பட் ஆனால் ₹90 ஓப்பன் ஆன அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டு கடன்னு கீழே போய் ஒரு 80, 85 கீழெல்லாம் போயிருக்கும். போயிட்டு பையர்ஸ் அப்போ வந்திருப்பாங்க. இது கரெக்டான ஜோன், சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சு, நம்ம பை பண்ணணும், பை பண்ணி அந்த கீழே இருந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் லாங் விக் ஏன் இருக்குன்னா, செல்லர்ஸை விட பையர்ஸ் இப்போ டாமினேட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த டிராகன் ஃப்ளை டோஜி டி ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பப்போலாம் வருதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல we can go long. இதே தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்சல் ஃபார் செல்லர்ஸ். மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. சடனாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ பேசிக்காக என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கோ அந்த இடத்துலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நிறைய மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ₹100 ஓப்பன் ஆகிருக்கும். ₹100லேருந்து மேபி ₹120 வரைக்கும் மேலே போயிட்டு கடைசியாக செல்லர்ஸ் அதிகமாக ப்ரெஷர் ஆகி ₹120 க்ளோஸ் ஆகாமல் எங்கே ஓப்பன் ஆச்சு, ₹100 ஓப்பன் ஆச்சா, அங்கேருந்து ₹95 க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் செல்லர்ஸ் உள்ளே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ரிவர்சலுக்கான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே டீயை தலைக்கீழ போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி ப்ரீவியஸ் டே லோவோட கீழே போயிடுச்சுன்னா நம்ம கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிரும். இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோஜின்ற ஒரு கேண்டில் ஃபார்மேஷனை ஸ்டாண்டலோன்னு பார்க்காம அது கூட்டத்தில் ஒருத்தராக பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ட்ரெண்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து டோஜி ஃபார்மேஷன் ஆயிருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டோஜி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. பட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டோஜி ஃபார்மேஷனை வச்சு நம்ம எந்த ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸும் எடுக்க முடியாது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி நாய்ஸ். ப்ரீவியஸாக எந்த ஒரு அப் ட்ரெண்டாக அது ஃபார்மேஷன் பண்ணல, ஒரு டவுன் ட்ரெண்டாக ஃபார்மேஷன் பண்ணல. அந்த இடத்துல டோஜி வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஆகி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவ் கேண்டிலும் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம நம்பி ட்ரேட் பண்ணலாம். பட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்பி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ரீவியஸ் ட்ரெண்டே அங்கே அமையவே இல்லை.